அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 21 காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பால் ஆலன் அவருடைய பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் சியாட் நகரில் 1953 பிறந்தவர். சியாட் நகரில் பிறந்தவர் 1953. 14 வயதில் லேக் சைடு அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தான் தன்னை போலவே கம்ப்யூட்டரில் அடங்காத ஆர்வமும் திறனும் கொண்டிருந்த 12 வயது பில் கேட்ஸை சந்தித்தார். இருவரும் கல்லூரியில் படிப்பை நிறுத்திவிட்டு கம்ப்யூட்டருக்கு மென்பொருள் தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார்கள். இருவரும் இணைந்து 1975 மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை தொடங்கினர். இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியட் இருந்த நேரம். MS DOS போலவே, அதாவது மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போலவே QDOS என்ற மென்பொருளை தயாரித்து IBM நிறுவனத்தின் PC ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நிறுவினார். 1981 இது வெளியானதிலிருந்து கணினி சந்தையில் அவர்களது வெற்றி கொடி பறக்க தொடங்கியது. மைக்ரோசாஃப்ட் நிறுவன தலைமை தொழில்நுட்ப வல்லுநராக 1983 வரை இவர் இருந்தார். 83 வரை இருந்திருக்கிறாரா? இந்நிறுவனத்தின் ஐடியா மேன் மற்றும் மேன் ஆஃப் தி ஆக்ஷன் என்று அழைக்கப்பட்டார். 30 வயது நிறைவடைவதற்குள் நிறுவனம் இவரை கோடீஸ்வரனாக்கிவிட்டது. ஹாட்கின்ஸ் நோய் தாக்கியதால் நிறுவனத்தில் இருந்து விலகி சிகிச்சை பெற்றார். நோயை வெற்றி கண்டு மீண்டும் களமிறங்கி வல்கன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். உலகம் முழுவதையும் இணையத்தால் இணைக்கும் நோக்கத்துக்காக இன்டர்வல் ரிசர்ச் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். சியாட்டில் சீகாக்ஸ் நிறுவனம் உட்பட பல நிறுவனங்களை வாங்கி உலகின் 7வது மிகப்பெரிய கேபிள் நிறுவனத்தின் உரிமையாளராக மாறினார். ஆராய்ச்சிகளுக்கு உதவும் அமைப்புகளில் முதலீடு செய்தார். தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட், ஊடகம் என பல நிறுவனங்கள், உள்ளூர் நிறுவனங்களில் என பல கோடி டாலர் முதலீடு செய்துள்ளார். இவரது வல்கான் தயாரிப்பு நிறுவனம் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்பாக தயாரித்து வருகிறது. தொலைக்காட்சி தொடர்களை தயாரித்து வருகிறது. கிடார் வாசிப்பது இவரது பொழுதுபோக்கு. தான் சம்பாதித்த பணத்தை சமூகத்துக்கு திருப்பித் தர வேண்டும் என்ற உந்துதலில் உலகம் முழுவதும் பல நற்பணிகளை செய்து வருகிறார். இவர் தொடங்கியுள்ள பால் ஜி ஆலன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் மூலம் கல்வி, கலை, அறிவியல், கேளிக்கை, விளையாட்டு, வர்த்தகம், தொழில்நுட்பம் என அனைத்து வகைகளிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். எபோலா நோய் பரவல் தடுப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு $100 மில்லியன் வழங்கினார். சிகிச்சையில் ஈடுபட்டுள்ளோருக்கு உதவும் வகையிலும் உலக சுகாதார அமைப்புக்கு நிதியுதவி அளித்திருக்கிறார். ஐடியா மேன் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். அறப்பணிகளுக்காக இதுவரை இவர் வழங்கியுள்ள தொகை $1.8 மில்லியன். இவரது சொத்து மதிப்பு $17.1 மில்லியன். உலகின் 55வது பணக்காரர். 62 வயதாகும் இவர் பல நற்பணிகளை தொடர்ந்து செய்து வருவதாக 2015 ஆண்டில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகம். இப்பொழுது உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் தேடி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துக்கொண்டு, நம்மளுக்கு குடியரசு ஆன பிறகு 3 வருஷம் கழித்து பிறந்திருக்கிறாரு. 62 வயசாயிருச்சு. இன்னைக்கு வரை உயிர் வாழ்ந்து வருவதாக 2015 எழுதப்பட்ட புத்தகம் தெரிவிக்கிறது. MS DOS, அதாவது நம்ம ஒரு விஷயத்தையோ, ஒரு யூடியூப்பையோ, ஒரு வலைவழி அந்த அலைவரிசையோ, முகநூலையோ, ஒரு கட்சவி அஞ்சலி அப்படின்ற ஒரு புலனத்தையோ, ஒரு இன்ஸ்டாகிராம் என்ற பட வரி அதனையோ நம்ம பார்க்கும்போது, ஒரு புஸ்தகத்தில் ஒரு பக்கத்தை திருப்பும் பொழுது எவ்வளவு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு அறிவுள்ள விஷயத்தை நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக பொழுதுபோக்கு பகுதிகளுக்காக நம்ம செல்கிறோம். அதனால் நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் MS DOSன்னு சொல்லி நான்
ரொம்ப சின்ன வயசில் படிச்சிருக்கிறேன். ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது படித்தேன். ஆனால் QDOS, Q போட்டு DOS, Q டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத நான் இன்றைக்கி தான், இந்த வீடியோவை 4 வருஷமாக நம்ம பேசுகிறோம் தொடர்ந்து இவரை பற்றிலாம். இது 4 வருஷமாக போயிட்டுருக்கு. ஆனாலுமே QDOSன்ற பொருள் எனக்கு இன்றைக்கி புதுமையாக படுகிறது. நன்றி, வணக்கம்.